ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காணொலி மூலியமாக உங்களோடு தொடர்பு கொள்ளும்படியான பெரிதான ஒரு பாக்கியத்தை சிலாக்கியத்தை தேவாதி தேவன் தந்தபடினாலே அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவர்களாக எண்ணப்படுவதற்கு எப்போது ஜெபம் பண்ணி வீழ்த்திருங்கள் என்றார். எப்போது ஜெபம் பண்ணி வீழ்த்திருங்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி வைத்திருக்கிறார். எந்த சந்தர்ப்பத்திலே, எந்த சூழ்நிலையிலே, எதற்காக இந்த வார்த்தைகளை தேவன் சொன்னார் என்று நாம் தியானிப்போமானால் மிகுந்த நேரமாகும் என்று நமக்கு தெரியும். ஆனால் சுருக்கமாக சில வார்த்தைகளை மாத்திரம் உங்களுக்கு சொல்லும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் விரும்புகின்றேன். மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலும் சரி, மார்க் 13ஆம் அதிகாரத்திலும் சரி, லூக்கா 21ஆம் அதிகாரம் ஆனாலும் சரி, கடைசி காலத்தில் சம்பவிக்க போகிற எல்லா சூழ்நிலைகளையும் தேவாதி தேவன் பட்டியலிட்டு ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லி வைத்திருக்கிறதை வேதத்தில் நம்மால பார்க்க முடியும். சீஷர்கள் இயேசுநாதரிடத்தில் வந்து இனி என்ன சம்பவிக்க போகிறது, கடைசி காலத்தின் அறிகுறி என்ன, அடையாளம் என்ன என்று கேட்கும்போது தேவாதி தேவன் ஒன்றன் பின் ஒன்றாக வில்லாவரியாக மிகவும் மிகவும் அருமையாக அவர் எடுத்து சொல்லுகிறதை பார்க்கின்றோம். உதாரணத்திற்கு 21ஆம் அதிகாரம் லூக்கா 9வது வசனத்தில் பார்க்கும்போது யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள், இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். 11வது வசனத்திலே பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும், வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி வைத்திருக்கிறார். இந்த நாட்களில இந்த கொரோனா தொற்று மிகுந்த மிகுந்த பரவலாக பரவி கொண்டிருக்கிறத, கொடிதான அளவில் பரவி கொண்டிருக்கிறத, அநேக ஜனங்கள் இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு மரித்து போகிறதும், மருத்துவமனைகளிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறதையும், பயத்திலும் திகிலும் அச்சத்திலும் போராடி கொண்டிருக்கிறதையும் நம்மால பார்க்க முடியும். கடைசி காலத்தின் அடையாளம் பஞ்சம், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி வைத்திருக்கிறார். இந்த கடைசி நாட்களில இவைகளெல்லாம் சம்பவிக்கிறதுனாலே இது கேட்ட சீஷருடைய இதயம் சோர்ந்து போகும்போது தேவாதி தேவன் சொல்லியிருக்கிறார், கடைசி நாட்களில் ஒன்றன் பின் ஒன்றாக இவைகளெல்லாம் நடக்கும். மத்தேயு 24:8வது வசனம், இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். வேதனைக்கு ஆரம்பம். பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய்கள், கலகங்கள், யுத்தங்கள், ஜனத்துக்கு விரோதமாக ஜனங்கள், குடும்பங்களிலே பிரிவினை, அன்பு இல்லாத சூழ்நிலைகள், இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். வேதனைக்கு ஆரம்பம். எல்லா வேதனைகளுக்கும், கண்ணீருக்கும், பிரச்சனைகளுக்கும், உபத்திரவங்களுக்கும், வியாகுலங்களுக்கும் ஆரம்பம். ஆகிய தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? தேவன் அழகாக சொல்லி வைத்திருக்கிறார், இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, இவைகளுக்கெல்லாம் நாம தப்ப வேண்டுமானால், இந்த எல்லா விதமான பொல்லாப்புக்கு பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம தப்பி வைக்க வேண்டுமானால், தப்ப வேண்டுமானால் எப்போது வீத்திருந்து ஜெபிக்க வேண்டும். எப்போது வீத்திருந்து ஜெபிக்க வேண்டும். தப்பிக்கவும், எல்லா கொள்ளை நோயிலிருந்து, பூமி எதிர்ச்சி, பொல்லாப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளவும், மனுஷகுமாரனுக்கு முன்பாக மாசற்றலாக நிற்கவும், பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளப்படவும் எப்போது நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இந்த உலகத்திலே நாம் தப்பித்துக் கொள்ளவும், பரலோக ராஜ்யத்தில் இடம் பிடிக்கவும் எப்போது நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய ஆத்மா கரைப்படாதபடிக்கு காத்து கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கையிலே ஆத்மா கரைப்படக்கூடாது. அப்படி இருக்குமானால் பரலோக ராஜ்யத்தில் நம்முடைய ஆத்மா பங்கடையும். ஆக எப்போதும் வீத்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ண வேண்டும். சோதனையிலே சிக்காதபடிக்கு ஜெபிக்க வேண்டும். நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு எப்போது ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ண வேண்டும். கடவுள் நமக்கு வேற என்ன காரியத்தை சொல்லி வைத்திருக்கிறார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு பாரமான காரியத்தை சொல்லி வைத்திருக்கிறாரா? சுமக்க முடியாத பிரமாணத்தை கொடுத்திருக்கிறாரா? இல்லவே இல்லை. ஜெபம் அது சிறு குழந்தைகள் தொடங்கி பெரியவர்கள் வரைக்கும் எல்லாராலும் முடியும். எல்லா சந்தர்ப்பத்திலும் ஜெபிக்க முடியும்.
எல்லா சூழ்நிலையிலும் நம்மால ஜெபிக்க முடியும். எல்லா விதமான நிர்பந்தமான கடினமான பாதையில கடந்து செல்லும் போது கூட நம்மால ஜெபிக்க முடியும். தேவ பிள்ளைகள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஜெபித்தால் நம்முடைய ஆத்மாவையும் காத்து கொள்ள முடியும். நம்முடைய குடும்பத்தாருடைய ஆத்மாவும் பாதுகாக்கப்படும். நம்முடைய அன்பானவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணும்போது அவர்களுடைய வெளியேற பெற்ற ஆத்மாவும் காக்கப்படும். நாம் ஏன் ஜெபிக்க கூடாது? தயவு செய்து ஜெப நேரத்தை கூட்டுவோம். ஜெப நேரத்தை கூட்டுவோம். மனம் போன போக்கில வாழ்ந்தது போதும். வீணான வார்த்தைகளை பேசி வீணான சிந்தனைகளை சிந்தித்து வாழ்ந்தது போதும். தேவையில்லாமல் மற்றவர்களை குறை கூறி குற்றப்படுத்தி பேசினது போதும். உள்ளத்தில் விரோதத்தையும் கசப்பையும் பிரிவினைகளையும் வைத்துக் கொண்டு வாழ்ந்தது போதும். இந்த உலகத்திலே வரும்போது ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இங்கிருந்து கொண்டு போவதும் இல்லை. கர்த்தருக்காக பயத்தோடு பக்தியோடு வாழலாம். ஒரே ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்காக வாழ்வோம். பரலோகத்தின் பிதாவே, நன்மையான காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த காணொலி கேட்டுக்கொண்டிருக்கிற, அடியனோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும், அவருடைய குடும்பங்களையும் திரியேக தேவன் தாமே ஆசீர்வதித்து வேலி அடைப்பீராக. நாங்கள் நாளுக்கு நாள் உங்களுடைய சமூகத்தில் நெருங்கவும் ஜெபிக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். ஜெப ஆவினாலும் விண்ணப்பத்தின் ஆவினாலும் மன்றாட்ட ஆவினாலும் எங்களை நிரப்பும். துதிகன மகிமை உங்களுக்கு. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.